ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி 10th மேக்ஸில் 2.1 வரைக்கும் பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பாலினாமியல்னா என்ன அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு வாங்க, ஓகேவா? இப்போ பாருங்க, எக்ஸசைஸ் 2.2 இதில் டைரக்டாக நம்ம சம்முக்கு போவோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ரட்டிக் பாலினாமியல் அண்ட் வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் த கோஎஃபிஷியன்ட் கொடுத்துட்டாங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன தெரியணும், குவாட்ரட்டிக் பாலினாமியல் அப்படின்னா என்ன ஃபார்ம்ல இருக்கும், ஏ ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ நம்ம என்ன எழுதிடணும், குவாட்ரட்டிக் பாலினாமியல்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சின்னு எழுதிக்கணும், ஓகேவா? அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம என்ன எழுதணும், சம் ஆஃப் ஜீரோஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஜீரோஸ் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா இந்த சம் சால்வ் ஆயிடும், ஓகேவா? இந்த மூணு ஈக்குவேஷன் தான் இந்த சம்முக்குள்ளது, ஓகேவா? இந்த மூணு ஈக்குவேஷனை நம்ம மனப்பாடமா தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா? இப்ப பாருங்க, டைரக்டா சம்முக்கு போலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 8 கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுத போறோம், குவாட்ரட்டிக் பாலினாமியல் ஃபார்மட் படி ஏபிசி கண்டுபிடிக்க போறோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8. ஸோ எப்படி எழுத போறோம், ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ் பிளஸ் சினா என்ன, ஏனா என்னது, இந்த ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துல உள்ளதா ஏ. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துல என்ன இருக்கு, 1. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1. அதுக்கடுத்து பிஎக்ஸ். ஸோ இந்த எக்ஸுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, -2. இதுதான் பி, ஓகேவா? எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் பி. ஸோ எக்ஸுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, -2. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு -2. சி இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் சி. கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது -8. ஸோ -8ன்னு எழுதிக்கோங்க, ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8ங்கிறத எப்படி பிரிக்கணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்க இருக்கிற நம்பர், இங்க எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துல ஒரு நம்பர் இருக்கா, அந்த நம்பரையும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் ஃபர்ஸ்ட் இன்ட்டு பண்ணுங்க. 1 இன்ட்டு -8. ஸோ இன்ட்டு பண்ணும்போது 8 வரணும், அந்த நம்பர் -2 இருக்கணும். இன்ட்டு பண்ணும்போது இது வரணும், ஆட் பண்ணும்போது -2 கிடைக்கணும். அப்ப இன்ட்டு பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, -8. சோ -8 எக்ஸ் ஸ்கொயர், ஓகேவா? சோ இதை இப்படி இந்த ஃபார்மேட்ல மாத்துங்க. 8னா 2, 4 2 சார் 8, அப்ப 4னா 1 வரும். அந்த ரெண்டு டேர்ம் 4 and 2, ஓகேவா? அந்த 4 and 2 நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நம்பர் கிடைக்கணும், -2 கிடைக்கணும், ஓகேவா? 4 and 2 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், -2 கிடைக்கணும். 4 2 அந்த ரெண்டு நம்பர். சோ நம்ம எப்படி எழுதணும், -4 +2 எழுதணும். அப்பதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், -2 கிடைக்கும். உங்களுக்கு கொடுத்திருக்க நம்பர் என்னது, -2. சோ -4 +2 எழுதுனா -2 கிடைக்கும். சோ அந்த நம்பர், ரெண்டு நம்பர் எது, -4 -2. x ஈக்குவல் டு -4, இன்னொரு x என்னது ஒன்னு -4, ஒன்னு +2, ஓகேவா? இந்த ரெண்டு நம்பர் தான். இந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சாச்சா? இப்ப நம்ம இதை கம்பைன் பண்ண போறோம். இங்க 8 இருக்கனால 4 and 2, 4 போட்டோம்னா 2 2 சார் 8ன்னு வரும். சோ 4 செகண்டா போட்டுட்டு 2 ஃபர்ஸ்டா நம்ம போட்டுக்கணும். நம்மளுக்கு தேவைக்கு ஏத்தாப்புல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் ஸ்கொயர் போட்டுட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இது எப்படி பிரிக்கணும், 2x - 4x சார் பிளஸ் 2x - 4x இந்த -8, இந்த -2xக்கு பதிலா இதை ரீப்ளேஸ் பண்ண மாதிரி, ஓகேவா? பிளஸ் 2x - 4x -8 = 0. இப்ப என்ன பண்ண போறோம், இது ரெண்டுல எது காமனா இருக்கு, x காமனா இருக்கு. x வெளியில எடுத்தா என்ன எழுதலாம், x + 2. அப்புறம் இதுல என்ன காமனா இருக்கு, மைனஸ் காமனா இருக்கு, 4 காமனா இருக்கு. சோ அதை எடுத்துட்டோம்னா என்ன வரும், x. இது மைனஸே வெளியில எடுத்தாச்சு, 4 வெளியில எடுத்தாச்சு. அப்ப என்ன வரும், 2 4 2 சார் 8. சோ 2 வரும். x + 2 = 0. இப்ப இந்த இதும் ஈக்குவலா இருக்கு. சோ அத ரெண்டையும் தனியா எடுத்து எழுதிருங்க. x + 2 = 0. அப்புறம் இந்த டேர்மையும் ஜாயின் பண்ணி எழுதிடலாம். x - 4 = 0. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், ரெண்டு டேர்ம். சோ x = -4ங்கிறது அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும், +4. இதான் ஆல்பா. அடுத்து x + 2 = 0. x = இந்த +2ங்கிறது அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், -2 ஆகும். சோ பீட்டா = 0, ஓகேவா? ஆல்பா பீட்டா கண்டுபிடிச்சாச்சா? இப்ப அடுத்து ஃபார்மட் படி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ஜீரோஸ் ஃபார்மட், ஓகேவா? சம் ஆஃப் இட்ஸ் ஜீரோஸ், ஓகேவா? அது என்னது, ஆல்பா பீட்டா மைனஸ் பி பை ஏ. ஃபர்ஸ்ட் இது, ஓகேவா? ஆல்பா பிளஸ் பீட்டா = -b பை ஏ. ஆல்பா என்னது கண்டுபிடிச்சது, +4. பீட்டா என்னது, -2 இந்த ஃபார்முலால உள்ள மைனஸ் போட்டுக்கோங்க. பீனா என்னது நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், -2. ஏனா என்னது 1. சோ -2 / 1. சோ இந்த மைனஸும் பிளஸ் ஆயிரும். சோ 2/1, 1 போட்டாலும் ஒண்ணுதான், போடாட்டினாலும் ஒண்ணுதான். 4 - 2 னா 2, ஓகேவா? இப்ப இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. இதை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்க, ஆல்பா ப்ராடக்ட்னா இன்ட்டு பண்றது. ஆல்பா இன்ட்டு பீட்டா = c/a. ஆல்பா என்னது 4,
பீட்டா என்னது -2 4 into -2 is equal to c என்னது c இங்க கொடுத்திருக்காங்க -8 ஓகேவா சோ -8 divided by 1 சோ என்ன வரும் 4 -2 னா என்னது -8 4 into 2 னா -2 னா 4 into -2 னா என்னது -8 சோ அந்த -8 அப்படியே வரும் இதை சால்வ் பண்ணியாச்சா அவ்வளவுதான் இந்த சம் ஓகேவா கண்டுபிடிச்சாச்சா இவ்வளவுதான் இதான் வந்து ஃபர்ஸ்ட் சம் அதே மாதிரி செகண்ட் சம் பாப்போமா சேம் இதே மெத்தட் தான் அந்த 3 ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும் இதுல வந்து நம்ம இந்த இதுதான் ஃபோக்கஸா பண்ணணும் கரெக்டா பண்ணிட்டோம்னா நம்ம ஆன்சர் ஈஸியா வந்துரும் ஓகேவா அடுத்து செகண்ட் சம் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க 4s minus 4s plus 1 ஓகேவா இது என்ன ஃபார்மட்ல இருக்கு ax squared plus x plus c ஓகேவா s ன்னு கொடுத்தாலும் x ன்னு கொடுத்தாலும் ஏதோ ஒன்னு சேம் தான் ஓகேவா இப்ப x squared பக்கத்துல இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு a இங்க x squaredங்கிறதுக்கு பதிலா x க்கு பதிலா s ன்னு கொடுத்திருக்காங்க சோ s squared பக்கத்துல இருக்கிறதா a சோ a ங்கிறது 4 ஓகேவா அடுத்து x பக்கத்துல இருக்கிறதா b s பக்கத்துல என்ன இருக்கு -4 சோ -4 தான் b அடுத்து c கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் c 1 இருக்கு சோ 1 ன்னு எழுதியாச்சு அடுத்து இப்ப பாருங்க இதை எப்படி நம்ம பிரிக்க போறோம் 4 into 1 னா என்னது உங்களுக்கு 4 கிடைக்கும் 4 into 1 னா என்னது 4 கிடைக்கும் 4 இப்ப டிவைட் பண்ணுங்க 2 ன்னு வரும் ஓகேவா அந்த ரெண்டு நம்பர் என்னது 2 இங்க என்ன கிடைக்கணும் உங்களுக்கு -4 கிடைக்கணும் அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கணும் -4 கிடைக்கணும் சோ -4ங்கிறது எப்படி வரும் -2 சேர்ந்ததா 2 ன்னு போட்டாச்சு ஓகேவா +2 ன்னு போட்டோம்னா +4 ஆயிரும் அதே இது -2 ன்னு போட்டோம்னா 0 ஆயிரும் ஓகேவா சோ என்ன போடுறோம் -2 ன்னு போடுறோம் -2 போட்டா என்ன கிடைக்கும் உங்களுக்கு -4 கிடைக்கும் ஓகேவா சோ என்ன போட போறோம் அந்த ரெண்டு நம்பர் என்னது -2 இந்த 4s ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிட்டு இந்த -4s க்கு பதிலா -2s ன்னு போட போறோம் ஓகேவா 4s எப்படி பிரிப்போம் -2s அதுக்கு அடுத்து +1 ஓகேவா இப்போ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ண போறோம் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணா இதுல எது காமனா இருக்கு 2s காமனா இருக்கு 2s வெளியில எடுத்துட்டோம்னா இதுல என்ன இருக்கும் 2s வெளியில எடுத்தா ஒரு 2 இருக்கும் ஒரு s இருக்கும் மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க இதுல 2s வெளியில எடுத்தாச்சு அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும் 1 இருக்கும் ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிடக்கூடாது 1 இருக்கும் 1 into 2s தான் 2s into 2s 4s ஸ்கொயர் சோ எப்படி பிரிப்போம் 2s -1 ன்னு பிரிப்போம் இந்த மைனஸ் அப்படியே வெளியில வச்சுக்கோங்க இப்ப எது காமனா இருக்கு எதுவுமே காமனா இல்ல அப்ப 1 தான் காமனா இருக்குன்னு எடுத்துக்கணும் சோ 1 சோ 2s -1 அதேதான் இங்க மைனஸ் வெளியில எடுத்தனால இது +2s ஆயிரும் இங்க பிளஸ் இருக்கனால மைனஸ் போடணும் நடுவுல ஓகேவா ஆட் பண்ணி பாத்துக்கோங்க -1 into 2s னா -2s -1 into -1 னா +1 ஓகேவா கரெக்டா ஈக்குவல் டு 0 இப்ப இந்த ரெண்டு டேர்ம் இந்த டேர்மும் காமனா இருக்கு சோ காமனான டேர்ம் எடுத்து எழுதலாம் 2s -1 equal to 0 இங்க இருக்கிறது என்னது 2s -1 இந்த பேலன்ஸ் உள்ள 2s -1 equal to 0 சோ ரெண்டு டேர்ம் கிடைச்சிருச்சா அப்ப s equal to இந்த -1ங்கிறது அங்கிட்டு போகும்போது +1 ஆயிரும் இங்க இன்ட்ல இருக்கிறது அந்த சைடு போகும்போது டிவைட் ஆகும் பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆகும் மைனஸ்ல இருக்கிறது பிளஸ் ஆகும் இன்ட்ல இருக்கிறது டிவைட் ஆகும் டிவைட்ல இருக்கிறது இன்ட் ஆகும் ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது ஓகேவா அப்ப என்ன ஒரு s equal to 1/2 வந்துரும் இங்கேயும் s equal to 1/2 வந்துரும் இது ஆல்பா இது பீட்டா ஓகேவா வழக்கம் போல அதே இது ஃபார்மட் படி கண்டுபிடிக்க வேண்டியது ஆல்பா பிளஸ் பீட்டா equal to -b/a சோ ஆல்பா என்னது உங்களுக்கு 1/2 பீட்டா என்னது 1/2 equal to இந்த மைனஸ் ஃபார்முலால உள்ள மைனஸ் b வந்து உங்களுக்கு இங்க கண்டுபிடிச்சிருக்கோமா அது சம்ல கொடுத்திருந்தது சோ -4 டிவைடட் பை a வந்து என்னது உங்களுக்கு 4 ஓகேவா 4 சோ என்ன வரும் 1/2ங்கிறது வந்து எப்படி வரும் 2 காமன் டேர்மா எடுத்தாச்சு சோ இதுமே 2 தான் இருக்கு சோ 2 னா 1 டைம் தான் போகும் சோ 1 into 1 னா 1 பிளஸ் இது 1 டைம் தான் சோ 1 தான் 1 plus 1 divided by 2 equal to minus into minus plus so 4/4 so 2/2 னு வரும் equal to 4/4 னு வரும் so கேன்சல் பண்ணா 1 ஆயிரும் இதுவும் கேன்சல் பண்ணா 1 ஆயிரும் 1 equal to 1 ஓகேவா ஈக்குவல் ஆயிருச்சு அடுத்தது ப்ராடக்ட் ஆல்பா into பீட்டா equal to c/a ஆல்பா என்னது 1/2 into 1/2 equal to c உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு 1 ஓகேவா a வந்து 4 so 1/4 இது கிராஸை இன்ட் பண்ணிருங்க நீங்க 1 into 1 னா 1 2 into 2 னா 4 1/4 1/4 equal to 1/4 அவ்வளவுதான் இதான் செகண்ட் சம் ஓகேவா அடுத்து தேர்ட் சம் பாருங்க 6x squared minus 3x minus 7x ன்னு கொடுத்திருக்காங்க ஓகேவா இப்போ என்னதுன்னு பாருங்க 6x squared இது எப்படி எழுதலாம் ax squared plus bx plus c equal to 0 இதுல aங்கிறது என்னது 6 ஓகேவா bங்கிறது -7 cங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் -3 ஓகேவா அதை எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து இப்போ என்ன வேணும் உங்களுக்கு 6ஐயும் 3ஐயும் இன்ட் பண்ணுங்க இன்ட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இன்ட் பண்ணா உங்களுக்கு 6 into 3 -18 கிடைக்கணும் இன்ட் பண்ணா ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கணும் -7 கிடைக்கணும் அந்த நம்பர் என்னன்னு பார்க்கணும் சோ 6 into -3 னா -18 -18 நம்ம டிவைட் பண்ணும்போது ரெண்டு நம்பரா தான் நம்ம எடுக்கணும் 2
3 போட்டுட்டே இருக்காதீங்க சரியா. ஒரு 2 நம்பர் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ 9னா 9 1 டைம் போகும். ஸோ 9 and 2 2 நம்பர் என்னது 9ம் 2ம் ஓகேவா. உங்களுக்கு ஆட் பண்ணா என்ன கிடைக்கணும் -7 கிடைக்கணும். அப்பனா இது என்ன பண்ணணும் -7 கிடைக்கணும்னா இதுக்கு வந்து மைனஸ் போடணும், இதுக்கு பிளஸ் போடணும் ஓகேவா. இதுக்கு பிளஸ் போட்டு அதுக்கு மைனஸ் போட்டோம்னா என்ன ஆயிரும் 7 கிடைக்கும், ஆனா +7 கிடைக்கும் ஓகேவா. ஸோ என்ன பண்ணணும் -9 + 2 போடணும் ஓகேவா. அப்பதான் -7 கிடைக்கும். ஸோ அந்த 2 நம்பர் என்னது -9ம் +2ம் ஓகேவா. இப்ப பாருங்க 6x². அடுத்து என்ன போட போறோம் இந்த 2 நம்பர் இதை எடுத்துட்டு நம்ம என்ன போட போறோம் இந்த 2 நம்பரை ரீப்ளேஸ் பண்ண போறோம். சோ +2 -9 -3 = 0. -9x + 2 என்ன உங்களுக்கு -7x கிடைக்கும் ஓகேவா. 7x எடுத்துட்டு என்ன எழுதியிருக்கோம் +2x -9x ஓகேவா. இப்ப இதுல ரெண்டுல காமன் டேர்ம் எடுத்தோம்னா 2x இருக்கு. சோ இதுல மிச்ச பேலன்ஸ் என்ன இருக்கு 3x இருக்கு. பிளஸ் இதுல 2x வெளியில எடுத்துட்டோம்னா 1 தான் இருக்கும் ஓகேவா. அதை அப்படியே வெளியில எடுத்துட்டோம்னா 1 3x + 1. இந்த மைனஸை வெளியில எடுத்துருங்க. இதுல காமன் டேர்ம் என்ன இருக்கு 3 இருக்கு. சோ 3 வெளியில எடுத்துட்டா இதுல என்ன வரும் 3x. இங்க என்ன இருக்கு 3 இருக்கு. அப்ப இந்த மைனஸை வெளியில எடுத்தாச்சு. சோ என்ன வரும் +1 = 0. சோ இது ரெண்டு காமனா இருக்கனால இந்த ரெண்டையும் தூக்கி இங்க எழுதிருங்க. 3x + 1 = 0. இந்த பேலன்ஸ் உள்ளது இதுவும் இதையும் சேர்த்து எழுதிடலாம். 2x - 3 = 0. சோ x = இந்த -3ங்கிறது அங்கிட்டு போகும்போது +3 ஆகும். இன்ட்ல இருக்கிற 2 அங்கிட்டு போகும்போது டிவைட் மாறும். சோ x = 3/2. இது வந்து ஆல்பா. அடுத்து பாருங்க இதுல இந்த x அப்படியே வச்சுக்கோங்க. இங்க +1 இருக்கிறது ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது -1 மாறிடும். இன்ட்ல இருக்கிற 3 அங்கிட்டு போகும்போது டிவைடட் 3 ஆயிரும். சோ 1/3 -1/3 இது வந்து பீட்டா ஓகேவா. இப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a. சோ ஆல்பா என்னது 3/2 பிளஸ் பீட்டா என்னது -1/3 ஈக்குவல் டு இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு b அங்க என்ன கொடுத்திருக்காங்க -7 கொடுத்திருக்காங்க. சோ -7 டிவைடட் பை a என்ன கொடுத்திருக்காங்க 6 கொடுத்திருக்காங்க ஓகேவா. சோ இப்ப இது ரெண்டுக்கும் காமன் டேர்ம் எடுங்க 6. ஸோ இப்போ இதில் வந்து இது எத்தனை டைம் இருக்கு 6ல 2 எத்தனை டைம் இருக்கு 3 2s are 6 ஓகேவா. அப்போ 3ஆல மேலே இன்ட்டு பண்ணும் 3 3 × 9 ஓகேவா. அடுத்து இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கோங்க. 3ல எத்தனை டைம் இருக்கு 2 டைம் இருக்கு. 3s are 3 2 3s are 6. அப்போ 2ஆல மேலே இன்ட்டு பண்ணணும். ஸோ -1 × 2 என்னது -2 ஓகேவா. ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 7/6. ஸோ 9 - 2 7. ஸோ 7/6 = 7/6 ஓகேவா. ஃபர்ஸ்ட் இது வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்து ஆல்பா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு c/a. ஆல்பா என்னது உங்களுக்கு 3/2 பீட்டா என்னது -1/3. ஸோ இன்ட்டு பண்ண போறோம் ஈக்குவல் டு c என்னது a என்னது c உங்களுக்கு என்னது -3 a என்னது 6 ஓகேவா. -3/6. ஸோ இதை ரெண்டு இன்ட்டு பண்ணுங்க. 3 × -1 -3 3 × 2 என்னது 6 ஈக்குவல் டு -3/6 -1/2 ஓகேவா. இதுலயும் -1/2 அவ்வளவுதான் ஆன்சர் ஓகேவா. இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியதே இதுதான். இதை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த ஆன்சர் கடகடன் பண்ணிடலாம் ஓகேவா. அடுத்து பாருங்க. அடுத்து 4th சம் பாருங்க. 4u² + 8u கொடுத்திருக்காங்க ஈக்குவல் டு 0. இது எப்படி ax² bx பிளஸ் c = 0. இதுல என்ன கொடுத்துருக்காங்க u தான் நம்ம ஏன்னு வச்சுக்கணும் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும் ஓகேவா. யூனா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. x² பக்கத்துல இருக்க 4 தான் a ஓகேவா. u பக்கத்துல இருக்கிற 8 தான் b. c கொடுத்துருக்காங்களா கொடுக்கலன்னா நம்ம என்ன போட்டுக்கணும் 0 ஓகேவா. c = 0 அவ்வளவுதான். இப்போ வந்து உங்களுக்கு இன்ட்டு 2 டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி. இது ரெண்டுல எது காமனா இருக்கு 4uங்கிறது காமனா இருக்கு ஓகேவா. 4uல uவை எடுத்துட்டோம்னா என்ன வரும் u மட்டும் நீங்க 4u வெளியே எடுத்துட்டோம்னா இதுல என்ன இருக்கு u மட்டும் இருக்கு. சோ u பிளஸ் அந்த பிளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 8uல 4u எடுத்துட்டோம்னா 2 இருக்கும் ஓகேவா. நீங்க உங்களுக்கு குழப்பதுன்னா மறுபடியும் இன்ட்டு பண்ணி பாத்துக்கோங்க. 4u × uனா 4u². 4u பிளஸ் 2னா இன்ட்டு பண்ணுங்க. 4u × 2னா 8u² பிளஸ் 8u ஓகே சாரி பிளஸ் 8u ஈக்குவல் டு 0 கரெக்டா வருதா. இதை வந்து இன்ட்டு பண்ணி பாத்துக்கோங்க கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா. 4u = 0. அடுத்து ஒன்னு எழுது u plus 2 = 0. ரெண்டு டேர்மா இருக்கனால ரெண்டு டேர்மா பிரிச்சுக்கலாம். 4u = 0 and u plus 2 = 0. அப்ப u = 0/4. 0 anything 0. So u = 0. இது ஆல்பா. அடுத்து u plus 2 = 0. u = plus 2ங்கிறது அங்கிட்டு போகும்போது -2. சோ இது வந்து பீட்டா அவ்வளவுதான் ஓகேவா. இப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா = -b/a. ஆல்பா என்னது 0 பீட்டா என்னது -2. அடுத்து என்ன எழுத போறோம் -b/a. இங்க bங்கிறது என்னது 8 ஏங்கிறது 4. அப்ப 8/4 மைனஸ் அந்த ஃபார்முலால உள்ள மைனஸ் 8/4. சோ இங்க -2 வரும். இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணா என்ன ஆயிரும் -2 வந்துரும் ஓகேவா. அடுத்து ஆல்பா பீட்டா. ஆல்பா பீட்டா என்னது c/a. ஆல்பாங்கிறது 0 இன்ட்டு பீட்டாங்கிறது -2 ஈக்குவல் டு c யோட வேல்யூ என்னது 0. அதுக்கடுத்து a யோட வேல்யூ என்னது 4. அப்ப
0/4 உங்களுக்கு வரும். 0 into anything 0, 0 divided by 0 0, ஆன்சர் 0. ஓகேவா, ஆன்சர் கிடைச்சிருச்சா, அவ்வளவுதான். இதை நீங்க எப்படி சிம்பிளிஃபை பண்ணி பிரிக்கிறீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, அடுத்து 5th கொஸ்டின் பாருங்க. t ஸ்கொயர் மைனஸ் 15 கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதலாம்? டி ஸ்கொயர் பக்கத்துல இருக்கிறது வந்து a. ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஈக்குவல் டு டீன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, எக்ஸுக்கு பதிலாக டீன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப உங்களுக்கு a என்னது, a வந்து உங்களுக்கு 1, டி ஸ்கொயர் பக்கத்துல ஒண்ணுமே இல்லை 1. அப்புறம் b எக்ஸ் இருக்கா இல்ல, t இருக்கா இல்ல, சோ 0. b is equal to 0. கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து -15, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து c is equal to -15. இப்ப t ஸ்கொயர் -15 is equal to 0 கொடுத்துட்டாங்க. அப்ப t ஸ்கொயர் is equal to -15ங்கிறது அங்கிட்டு போகும்போது +15 ஆயிரும். t ஸ்கொயர் is equal to -15 t is equal to ரூட். ஓகேவா, ரூட் பிளஸ் ஆர் மைனஸ் √15. ஓகேவா, அப்ப டீங்கிறது என்னது, ஒரு டீங்கிறது +√15, இன்னொரு டீங்கிறது -√15. இது ஆல்பா, இது வந்து பீட்டா. அவ்வளவுதான், டி கண்டுபிடிச்சாச்சா நம்ம. இப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a. b என்னது 0, a என்னது 1. ஓகேவா, இதுல என்னது +15 -15. ஓகேவா, என்ன எழுத போறோம், +15 -15 ஈக்குவல் டு 0 டிவைடட் பை 1. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 0, 0 ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்து ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு c/a. செகண்ட் ஸ்டெப், ஆல்பா இன்டு பீட்டா. அப்ப -15 இன்ட்டு +√15 இன்ட்டு -√15 வரும். c/a, c என்னது உங்களுக்கு -15, a என்னது 1. சோ எப்படி எழுதிடலாம், -15 டிவைடட் பை 1. ரூட்டும் கேன்சல் ஆகி முழு நம்பர் ஆயிரும். √15 இன்ட்டு -√15 15 ஆயிரும். சோ -15 ஈக்குவல் டு இங்க ஒரு -15. சோ ஈக்குவல் ஆயிடுச்சா, அவ்வளவுதான் இந்த சம். அடுத்து பாருங்க 6th சம். 3x² - x - 4. இது எப்படி இருக்கு, ax² + bx + c ஃபார்மேட்ல இருக்கா. இதுல ஏங்கிறது என்னது, இந்த இருக்கு, இதான் a 3. bங்கிறது என்னது மைனஸ், இங்க ஒண்ணுமே இல்ல, சோ 1. bங்கிறது என்னது -1, cங்கிறது என்னது கான்ஸ்டன்ட் -4. ஓகேவா, இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம், 3யும் 4யும் இன்ட்டு பண்ணுங்க. இன்ட்டு பண்ணா உங்களுக்கு என்ன வேணும், 12 -12. இது பிளஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கணும், -1 கிடைக்கணும். இப்ப -12 மட்டும் நம்ம அங்க கொண்டுட்டு போறோம். 12 கொண்டு போங்க. 12 கொண்டுட்டு போனா 12 எப்படி பிரிப்போம், 4 and 3 பிரிப்போம். ஓகேவா, 4 into 3 பிரிப்போம். ஓகேவா, இப்ப 4 and 3 இங்க என்ன கிடைக்கணும் உங்களுக்கு, -1 நம்பர் கிடைக்கணும். அந்த ரெண்டு நம்பர் என்ன நம்பர், 4ம் 3யும். அந்த -1 கிடைக்கணும்னா நம்ம எப்படி எழுதணும், -4 + 3 எழுதினாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், -1 கிடைக்கும். அப்ப அந்த ரெண்டு நம்பர் என்னது, -4 and +3. -4 into 3னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 12. இது ரெண்டை இன்ட்டு பண்ணோம்னா -4 into 3னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், -12 கிடைக்கும். இன்ட்டு பண்ணா -12 கிடைக்கணும், பிளஸ் பண்ணா -1 கிடைக்கணும். சோ அந்த நம்பர் என்னது, -4 + 3. சோ இந்த இதை தூக்கிட்டு நம்ம -4 + 3 போடுவோம். 3x² அப்படியே வச்சுக்கணும், பிளஸ் 3x அப்புறம் -4x. இந்த இதை அப்படியே கீழே எழுதிடுவோம். -4 = 0. இந்த டேர்மை மட்டும் எடுத்துட்டு நம்ம இந்த டேர்மை போடுவோம். ஓகேவா, சோ 3x - 4x - 4 = 0. இது இந்த ரெண்டு டேர்ம்ல எது காமன் டேர்ம்னு பாருங்க. காமன் 3x, ரெண்டுலயும் 3x காமனா இருக்கு. சோ 3x போயிடுச்சுன்னா இதுல என்ன இருக்கு, x மட்டும் இருக்கு. இதுல 3x போயிடுச்சுன்னா +1 மட்டும் இருக்கு. ஓகேவா, இந்த மைனஸை வெளியில எடுத்துட்டோம். இது ரெண்டுல காமனா இருக்கிறது 4 காமனா இருக்கு. சோ மைனஸையும் வெளியில எடுத்தனால வெறும் x, இதுல மைனஸை வெளியில எடுத்தனால ஒண்ணுமே இல்லைன்னா 1 +1 = 0. 4 வெளியில எடுத்தாச்சு. ஓகேவா, அப்ப +1, மைனஸையும் வெளியில எடுத்தாச்சு, 4ஐயும் வெளியில எடுத்தாச்சு. சோ 1 மட்டும் இருக்கு. x + 1 = 0. சோ இதுவும் காமனா இருக்கு. சோ இந்த ரெண்டையும் தூக்கி இங்க எழுதிடலாமா, x + 1 = 0. அப்புறம் வந்து இதுவும் 3x - 4 = 0. அப்ப x = இந்த -4ங்கிறது அந்த சைடு போகும்போது +4 ஆகும். இன்ட்ல இருக்கிற 3x அங்கிட்டு போகும்போது டிவைட் ஆகும். அப்ப இது 4/3 ஆயிரும். இது ஆல்பா. இங்க x + 1 = 0. சோ x = இந்த +1ங்கிறது அங்கிட்டு போகும்போது -1 ஆயிரும். சோ இது பீட்டா. ஆல்பா என்னது +4/3, பீட்டா என்னது -1. அவ்வளவுதான். இப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா = -b/a. ஆல்பா என்னது 4/3, பீட்டா என்னது -1 = இந்த மைனஸ் டேர்ம் அப்படியே போட்டுக்கோங்க. b என்னது b -1, a வந்து 3. சோ -1/3 போட்டுக்கோங்க. சோ 4, இந்த இது காமன் டேர்ம் எடுத்தோம்னா 3 எத்தனை டைம் இருக்கு, 1 டைம் தான் இருக்கு. 4 4 4. இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இங்க கீழே 1 தான் இருக்கு. 1ல எத்தனை டைம் இருக்கு, 3 டைம் இருக்கு. சோ 3, அப்ப 3ஆல மேல இன்ட்டு பண்ணுங்க. மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 4 3s are 3. 4 - 3 divided by 3 = minus into minus plus. அப்ப 1/3. So 4 - 3னா 1. 1/3 = 1/3. ஓகேவா, ஈக்குவல் ஆயிருச்சா. அடுத்து பாருங்க செகண்ட் சம். ஆல்பா பீட்டா = c/a. அப்ப ஆல்பா என்னது உங்களுக்கு 4/3, பீட்டா என்னது -1. 4/3 into -1 =
சி என்னது உங்களுக்கு -4, ஏ வந்து 3, -4/3. 4 into -1 உங்களுக்கு என்னது -4/3 வரும், ஈக்குவல் டு -4/3. ஓகேவா, அவ்வளவுதான், ஈக்குவல், இவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த இது மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த சம் ஃபுல்லாமே ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா, இந்த இதுல பிரிக்கிறது மட்டும் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம் ஈஸியா பண்ணிடலாம். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் சம்ல நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.